ஹலோ வீவர்ஸ், பாலியஸ்டர் நியூப்ரமோ யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியாமல் அரசி ரொம்பவே கவலையோடு இருக்காங்க. இப்படி ஒரு பிரச்சனைகளை மாட்டிட்டு நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். எப்படி தான் இதை நான் ஹேண்டில் பண்ண போகிறேன்னு தெரியலேன்ட்டு அரசி ரொம்ப கவலையோடு இருக்காங்க. வீட்டில் சொல்லலான்னு போகும்போதெல்லாம் எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ நம்ம அதை சொல்லி அவங்களுடைய சந்தோஷத்தவே நம்ம ஃபைல் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. என்னமாச்சு, ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மான்றாங்க. இல்லை, உன்னுடைய முகமே ஒரு மாதிரி இருக்குது, அதனால தான் கேட்டேன், என்னென்னதை சொல்லுன்னு கோமதியுமே கேட்குறாங்க. ஆனால் எதுவுமே பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்குன்ற மாதிரி சொல்லிடுவாங்க. சரியே அரசி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா அரசி, உனக்கு என்னதான் பிரச்சனை, ஏன் ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்களுடைய அண்ணிலேருந்து எல்லாருமே கேட்பாங்க. எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாரு அரசி, அந்த குமார் எதனா டார்ச்சர் பண்ணுறானா, எதுவாக இருந்தாலும் சொல்லி சரியா, உன் மனசில் வச்சுட்டு கவலைப்பட்டுட்டு இருக்காதுன்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ நான் நல்லா ஓகேவாக தான் இருக்குன்றாங்க. நல்லா இருந்தால் சரிதான், ஏன்னா நீ கல்யாணம் ஆகி போக போடுவ, இங்கே இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக அரசின்னு சொல்கிறாங்க. அன்னிங்க கிட்ட கூட என்னால் சொல்ல முடியாது போயிடுச்சு, அந்த குமார் வேறு எல்லாருக்கும் அனுப்பிடுற மாதிரி சொல்லியிருக்கானே அப்படின்ட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இந்த விஷயத்தை பற்றி அரசி யார்கிட்ட சொல்ல போகிறாங்க, சொன்னால் என்ன மாதிரியான பிரச்சனைகள் நடக்க போது, அடுத்து குமார் அரசி என்ன பண்ண போகிறாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.